ஹாய் யார், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரியோட நெக்ஸ்ட் டாபிக் சம்மேஷன் பை சி ப்ளஸ் ஐஎஸ் மெத்தட். இதுக்கு நிறைய பேர் நோட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு நானுமே ப்ரௌஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்ன மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி ப்ளஸ் ஐஎஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இதில் சிங்கிறது நமக்கு வந்துட்டு கொசைன் சீரியஸு, எஸ்ஸுங்கிறது நமக்கு சைன் சீரியஸ். ஓகேவா? சிங்கிறது காசு, எஸ்ஸுங்கிறது சைனு. நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், சி ப்ளஸ் ஐஎஸ் அதாவது ரியல் பார்ட்டாகவும் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டாகவும் பிரிச்சுட்டு சிங்கிறது என்ன எஸ்ஸுங்கிறது என்னன்னு நமக்கு கொஷினில் கேட்பாங்க. அதை நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக வந்துட்டு ப்ராப்ளம்க்கு போயிடலாம். இதில் வந்து நமக்கு 4 டைப்பில் கேட்பாங்க. ஜியாமெட்ரிக் சீரீஸ் கேட்பாங்க, பைனாமியல் சீரீஸ், எக்ஸ்பனன்ஷியல், லாக்ரிதம். 4 சீரீஸுமே கேட்பாங்க. சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சி ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா அப் டு எக்ஸெட்ரா என் டேர்ம்ஸ். ஸோ வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காசுன்னு கொடுத்ததுனால அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், சின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ நம்ம சைனை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், எஸ்ன்னு போட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு என்ன ஆங்கிள் நமக்கு மாறுதோ அதை தான் நம்ம எகெயின் வந்து என்ன பண்ணணும், சைனுக்கு மாற்றி எழுதணும். ஓகேவா? சரி, இப்போது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம இப்போ இங்கே என்னென்னு எழுத போகிறோம், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுத போகிறோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாவை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சி ப்ளஸ் ஐஎஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த சி டேர்மையும் ப்ளஸ் ஐ இன்ட்டு இந்த எஸ் டேர்மையும் நம்ம எழுதணும். ஓகேவா? எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் பண்ண போகிறோம். ஆல்ஃபா டேர்மும் இங்கே இருக்கிற ஆல்ஃபா டேர்மும் சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ என்ன கிடைக்கும், சி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாக்கு சி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா அப் டு எக்ஸெட்ரா என் வரைக்கும் நம்ம இதே மாதிரி எழுதுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இ பவர் ஐ தீட்டான்னு இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா? இங்கே தீட்டாக்கு பதிலாக நமக்கு ஆல்ஃபா இருக்குது. அப்போ என்னென்னு எழுதலாம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவை நான் என்னென்னு எழுதிக்க போகிறேன், இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதிக்க போகிறேன். அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை என்னென்னு எழுதிக்க போகிறோம், நம்ம சி இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ அடுத்த டேர்ம் எப்படி வரும், சி ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இ பவர் ஐ ஆல்ஃபாங்கிறது எல்லா டேர்ம்லேயுமே நமக்கு வந்துட்டு காமனாக இருக்கா. இப்போ இ பவர் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், இ பவர் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டான்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் ஐ ஆல்ஃபாவை காமனாக எடுத்துக்கிறோம். காமனாக எடுத்துகிட்டா நமக்கு இந்த டேர்ம் எப்படி கிடைக்குது, 1 ப்ளஸ் சி இ பவர் ஐ பீட்டா ப்ளஸ் சி ஸ்கொயர் இ பவர் ஐ 2 பீட்டா, இந்த மாதிரி n டேர்ம்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் சி இ பவர் ஐ பீட்டா சி ஸ்கொயர் இ பவர் ஐ 2 பீட்டாங்கிறது எப்படி இருக்குது, ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக நமக்கு இருக்குது. இதோட காமன் ரேஷியோ நமக்கு என்னவா இருக்குது, சி இ பவர் ஐ பீட்டான்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்ம் கூட சி இ பவர் ஐ பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கிது இல்லையா? ஸோ இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இப்போ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுக்கு நமக்கு தெரியும், சம் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன எழுதுவோம், எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். அது எப்போ ஆர் லெஸ் தென் 1 இருக்கும்போது. ஓகேவா? சரி, இங்கே நமக்கு ஆறுங்கிறது லெஸ் தென் 1 தான். ஸோ நமக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாக்கே போக வேண்டாம். இதை நான் உங்களுக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் தெரியணுங்கிறதுக்காக 2 எடுத்துகிட்டு வந்தேன். நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் போதும். ஓகேவா? நம்மளோட சீரியஸ்க்கு நமக்கு இந்த ஃபார்முலா போதும். இப்போ இங்கே நம்ம ப்ராப்ளமில் ஏங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 தானே இருக்குது நம்மளோட சீரியஸில். ஸோ அந்த 1 தான் நமக்கு ஏ. ஓகேவா? ஆறுங்கிறது என்ன, சிஇ பவர் ஐ பீட்டா. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது நமக்கு 9th or 10th புக்லேயே இருக்கும், இருந்தாலும் நான் ஃபார்முலா எழுதிட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாமா, ஏக்கு 1 அப்ளை பண்ணிட்டோம். ஆர் பவர் என்னுக்கு என்ன வரும், சி பவர் ஐ பீட்டா பவர் என்னன்னா என்ன வரும், சி பவர் என் இ பவர் ஐஎன் பீட்டான்னு கிடைக்குமா நமக்கு, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன்.
ஓகேவா? அப்போ 1 மைனஸ் சி இ பவர் ஐஎன் பீட்டா மேலே கிடைக்கும். கீழே 1 மைனஸ் ஆர்னா 1 மைனஸ் சி இன்ட்டு இ பவர் ஐ பீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஞ்சுகேட் எடுக்கையில் என்ன பண்ணுவோம், இந்த ஐ டேர்ம் எங்கே இருக்கோ அதுக்கு தானே நம்ம வந்துட்டு சைன் வந்து மாற்றுவோம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? 1 மைனஸ் சி இ பவர் ஐ பீட்டான்னு இருக்குது. காஞ்சுகேட் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 1 மைனஸ் சி இ பவர் மைனஸ் ஐ பீட்டான்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டேர்மில் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் என்ன கிடைக்கும், 1 இன்ட்டு 1 1, அடுத்தது 1 இன்ட்டு சி இ பவர் மைனஸ் ஐ பீட்டா, அடுத்தது மைனஸ் சி இ பவர் ஐஎன் பீட்டா, அடுத்தது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சி பவர் என் இங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், எழுதாமல் விட்டுட்டேன். சி பவர் என் இ பவர் ஐஎன் பீட்டா இன்ட்டு சி இ பவர் மைனஸ் ஐ பீட்டா எழுதியாச்சு. கீழே என்ன வரும், 1 மைனஸ் சி இன்ட்டு, ஏன்னா இந்த ரெண்டுக்குமே நமக்கு என்னதான் இருக்குது, சி வந்து காமனாக இருக்குது. அதனால இந்த சியை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும், இ பவர் ஐ பீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ பீட்டா வரும் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா? மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இப்போ சி பவர் என் இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், சி பவர் என் இருக்குது, சி பவர் 1 இருக்குது. நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ சி பவர் என் ப்ளஸ் 1 நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இ பவரில் என்ன இருக்குது, இ பவர் ஐஎன் பீட்டா 1 இருக்குது, இ பவர் மைனஸ் ஐ பீட்டா 1 இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே என் டைம்ஸ் ஐ பீட்டா இருக்குது, இது வந்து மைனஸ் ஐ பீட்டா. அப்போது என்லேருந்து ஒரு டைம் நமக்கு மைனஸ் ஆகுமா, ஏன்னா இங்கே மைனஸ் ஐ பீட்டா தானே இருக்குது. இதே ப்ளஸ் ஐ பீட்டா இருந்ததுன்னா நம்ம என் ப்ளஸ் 1ன்னு போட்டிருப்போம். பட் மைனஸ்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இ பவர் ஐ இன்ட்டு என் மைனஸ் 1 பீட்டான்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? கீழே நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த இ பவர் ஐ ஆல்ஃபா நமக்கு இங்கே முன்னாடி காமனாக ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கு தானே ஃபார்முலா போட்டு எழுதியிருக்கோம். இங்கே காமனாக நமக்கு இ பவர் ஐ ஆல்ஃபா இருக்குல்ல, அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு நம்மளோட கிவன் டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இ பவர் ஐ ஆல்ஃபாவை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இ பவர் ஐ ஆல்ஃபா ஃபஸ்ட்டு டேர்முக்கு வரும், மைனஸ் சி இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும் இல்லையா? இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ பீட்டான்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இ பவர் ரெண்டுலேயுமே ஐ காமனாக இருக்குது எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க என் கூடவே, அப்போ தான் புரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறதுனால ஒரு சில சமயம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி இதை அப்படியே பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நான் என்னென்ன சேஞ்சஸ் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் நீங்களாக பண்ணி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு சில இடத்துல சி பவர் என்னு மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், 2-3 இடத்துல என் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பும்போது கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேவா? சரி, அடுத்தது சி பவர் என் இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா, இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, அப்போ ப்ளஸ் என் பீட்டா. அடுத்த டைம் என்ன வரும், சி பவர் என் ப்ளஸ் 1 இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா டிவைடட் பை கீழே என்ன வரும், 1 மைனஸ் 2c காஸ் பீட்டா ப்ளஸ் சி ஸ்கொயர். இங்கே ஏன் நான் வந்துட்டு காஸ் பீட்டா போட்டிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, இ பவர் ஐ தீட்டானா நம்ம என்ன எழுதுவோம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு எழுதுவோம், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், இ பவர் ஐ தீட்டாவையும்
இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவையும் எழுதுனா என்ன வரும்? சைன் டேர்ம் வந்து ஆப்போசிட் சைன்ஸில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு 2 cos தீட்டான்னு கிடைக்கும் இல்லையா? அதை தான் நான் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? பீட்டான்னு இருக்குது. ஓகேவா? நமக்கு ஜென்ரலான உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட முடியும். இப்போ இ பவர் ஐ பீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ பீட்டாவை நம்ம எழுதலாம். ப்ளஸ் எழுதியிருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 cos பீட்டான்னு எழுதியிருக்கோம். இதே இங்கே வந்துட்டு மைனஸ் இருந்துச்சுன்னா 2i sin பீட்டான்னு எழுதியிருப்போம். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இ பவர் ஐ ஆல்ஃபாக்கு ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் எழுதியிருக்கோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அந்த மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பீட்டாக்கும் அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பீட்டா. கீழே அப்படியே தான் எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்போ இங்கே தான் நம்ம சி ப்ளஸ் ஐஎஸோட தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு கொஸ்டினில் காஸ் கேட்டிருந்தாங்க. காஸ் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? சி டேர்ம்னு அதை மட்டும் மென்ஷன் பண்ணணும். இப்போது இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா? இதில் நம்மளோட காஸ் டேர்மை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். காஸ் டேர்ம் மட்டும்தான் நமக்கு என்னத்தில் வரும்? சியில் வரும். எஸ்ன்னு போட்டோம்னா சைன் டேர்ம் எல்லாம் எழுதுவோம். நமக்கு கொஸ்டின் காசில் கொடுத்துருங்காட்டி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா எழுதியாச்சு. அடுத்து சி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எழுதியாச்சு. அடுத்த டேர்மில் சி பவர் என் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா எழுதியாச்சு. அடுத்த டேர்மில் சி பவர் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பீட்டா எழுதியாச்சு. கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இந்த சிங்கிறது வந்து நமக்கு காஸ்க்கும் வரும், சைனுக்கு. ஒருவேளை எஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு சைன் டேர்ம் எல்லாம் எழுதினாலும் இந்த சி எழுதணும். ஏன்னா அது ரெண்டுக்குமே காமனாக தானே நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சி டேர்ம் மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்துட்டு நம்மளோட சம் ஆஃப் த சீரியஸ். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை சி ப்ளஸ் ஐஎஸ் மெத்தடில் எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாக்கு இ பவர் ஐ ஆல்ஃபான்னு போடுறோம். போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஜிபி சீரீஸ் கிடைக்குது. அந்த சீரீஸோட சம் ஃபார்முலாவில் நம்ம கிவன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்? ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சரில் காஸ் பார்ட் மட்டும் எடுத்து எதுக்கு எழுதுகிறோம்? சிக்கு எழுதுகிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட சி ப்ளஸ் ஐஎஸ் மெத்தட். இப்போ இதுவே வந்து பைனாமியல் சீரீஸ்க்கு பார்க்கலாம். 1 + 1/2 into cos 2 theta minus 1/2 into 4 into cos power 4 theta plus 1 into 3 divided by 2 into 4 into 6 into cos 6 theta minus up to infinity வரைக்கும் போகுது. சரி, இப்போ சிக்கு வந்துட்டு நம்ம கிவன் சீரிஸ் அப்படியே எழுதிக்கணும். எஸ்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே சிக்கு வந்து ப்ளஸ் ஒரு 1 வந்து முன்னாடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காஸ் 2 தீட்டா சைன் 2 தீட்டான்லாம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு 1 வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சைனுக்கு நம்ம அதை எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு 2 4 6ன்னு போயிருக்கா. அப்போ ஆப்வியஸாக முன்னாடி என்ன வரும்? காஸ் 0 தீட்டான்னு வரும். சைன் 0 நமக்கு என்னது? 0. காஸ் 0ங்கிறது நமக்கு என்னது? 1. அதனால தான் காசுக்கு மட்டும் நம்ம அந்த 1 எழுதுவோம். சைனுக்கு எழுதும்போது அந்த 1 எழுத மாட்டோம். ஓகேவா? சரி, இப்போ கிவன் கொஸ்டின் அப்படியே சிக்கு எழுதியாச்சு. இதை அப்படியே சைனுக்கு மாற்றி எஸ்ஸும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? சி ப்ளஸ் ஐஎஸ்ன்னு அந்த 2 டேர்மையும் நம்ம எழுதிக்க போகிறோம். நான் இங்கே டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன்? காஸ் 2 தீட்டா ப்ளஸ் சைன் 2 தீட்டாவை டேரெக்டாக இ பவர் ஐ 2 தீட்டான்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஏன்னா போன ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்தோம். அதனால் இப்போ காஸ் 4 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 4 தீட்டான்னு இருந்தால் என்ன வரும்? இ பவர் ஐ 4 தீட்டான்னு வரும். அதே மாதிரி காஸ் 6 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 6 தீட்டாவை நம்ம என்ன எழுதுவோம்? இ பவர் ஐ 6 தீட்டான்னு எழுதுவோம். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு இது என்ன கொடுத்துருக்காங்க? பைனாமியல் சீரீஸில் கொடுத்துருக்காங்க. 1 1/2 1/2 இன்ட்டு 1/4. அடுத்தது மேலே 1 into 3 கீழே 2 into 4 into 6. இது வந்துட்டு ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன். பைனாமியல் எக்ஸ்பிரஷனில் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா
1 + x பவர் p/qங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? இதோட எக்ஸ்பென்ஷனில் நம்ம ஆல்ரெடி அல்ஜிப்ரா பார்ட்டில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்க போகிறேன், e⁻i2θ போட்டுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ப்ராப்ளமில் அதுதானே இருக்குது. பவர் 1/2. ஓகேவா? 1/2ங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு 1 + x பவர் 1/2க்கு என்ன வேல்யூ வருமோ அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு கிவன் ஈக்குவேஷன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? கிவன் சீரியஸ் நமக்கு எப்படி இருக்குது, 1 + x பவர் 1/2ங்கிற ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக e⁻i2θ போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த e⁻i2θ நான் என்னென்னு எழுதிக்கிறேன், cos 2θ + i sin 2θன்னு எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்கூலில் படித்த ஃபார்முலாஸ் இப்போ தெரிஞ்சாகணும். ஓகேவா? இங்கே 1 + cos 2θனா நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா 2 cos²θன்னு எழுதுவோம். அதை வந்து நான் எழுதிட்டேன். அடுத்தது i sin 2θன்னா நம்ம ஐயை வந்து அப்படியே வச்சுக்கலாம். sin 2θவை நம்ம எப்படி எழுதுவோம், 2 sin θ cos θன்னு எழுதுவோமா? 2 மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துறேன். ஓகேவா? sin 2θ = 2 sin θ cos θன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ i sin 2θக்கு என்ன வரும், 2i sin θ cos θன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது 2வும் cos θவும் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கா, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. அதை வந்துட்டு நான் காமனாக எடுத்துக்கிறேன். 2 cos θ இந்த ஹோல் பவரில் இருக்கிற 1/2 இதுக்கும் வந்துடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே ஒரு cos θ இருக்கும், அதை எழுதியாச்சு. இங்கே i sin θ மட்டும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னு பாருங்கள். இந்த 2 cos θ பவர் 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே மட்டும் இந்த 1/2 நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன் பவர். ஓகேவா? cos θ/2 i sin θ/2ன்ட்டு இருக்கும். இப்போ இதில் c டேர்முங்கிறது என்னது, இந்த காஸ் டேர்ம் கூட இந்த முன்னாடி இருக்கிற டேர்மை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் நம்மளோட c டேர்ம். எஸ் டேர்ம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த சைன் டேர்ம் கூட இந்த முன்னாடி காமனாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். நமக்கு கொஸ்டினில் c தான் கொடுத்துருக்காங்க. ஸோ c = 2 cos θ பவர் 1/2. இதை நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம், 2 cos θன்னு ரூட் போட்டுமே எழுதலாம். ஸோ அது வந்து உங்களோட விஷயம். நான் வந்துட்டு 1/2வை அப்படியே வச்சு எழுதிட்டேன். ஓகேவா? இது ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் இந்த ப்ராப்ளமை நீங்கள் கரெக்டாக எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். அப்படியும் புரியல அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் சீரியஸு. நமக்கு கிவன் கொஷின் வந்துட்டு சைனில் கொடுத்துருக்காங்க. sin θ/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் sin 2θ/2 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துட்டு அது வந்து e⁻cos θ இன்ட்டு sin θன்னு நம்மளை வந்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் கிவனை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், sin θன்னு கொடுத்ததுனால. அப்போ இந்த சைனை காசுன்னு மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம், சின்னு எழுதுவோம். c + isக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், cos θ ப்ளஸ் i sin θ டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், e⁻iθ/1 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? அதை தான் நான் வந்து டைரெக்டாக அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருப்பேன். ஓகேவா? e⁻1iθ e⁻i2θ i3θ/3 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் e⁻xனா அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, இது ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸ். அதனால e⁻xக்கு நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு தெரியும், 1 + x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x² ஃபேக்டோரியல் அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு இங்கே என்ன இருக்குது, e⁻iθன்னு இருக்குது. ஸோ அப்போது e⁻xல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், e⁻iθன்னு எழுதிக்கிறேன். அப்படி போட்டால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், 1 + xக்கு பதிலாக e⁻iθ/1 ஃபேக்டோரியல் x²க்கு பதிலாக e⁻i2θ/2 ஃபேக்டோரியல் இப்படி மாறிடுமா? சரி, இப்போது நமக்கு இந்த டேர்ம் அப்படியே நமக்கு இப்போது கிவன் டேர்மாக இருக்குது. இந்த 1 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், இந்த சைடில் கொண்டு போய்க்கிறேன். அப்போ இந்த சைடில் கொண்டு போனால் நமக்கு என்ன வரும், e⁻iθ - 1 = நம்மளோட இந்த எக்ஸ்பான்ஷன் c + isோட எக்ஸ்பான்ஷன் வந்துடும். ஓகேவா? இப்போ
பவர் ஐ தீட்டான்னு இருக்கா, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இ பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எப்படி கிடைக்குது, இ பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மைனஸ் 1ன்ட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதுகிறேன். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு இ பவர் ஐ சைன் தீட்டான்னு நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் மைனஸ் 1. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ இ பவர் ஐஎக்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ்ன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இ பவர் ஐ சைன் தீட்டான்னு இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், காஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எக்ஸுக்கு பதிலாக எகெயின் ஒரு சைன் தீட்டா எழுதலாமா? சரி, இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஓகேவா? இ பவர் ஐஎக்ஸ்னால் நமக்கு தெரியும் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ். இந்த இடத்துல நமக்கு நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஐ எக்ஸுக்கு பதிலாக ஐ சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைன் தீட்டா வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இது அப்படியே தான் வரும். இந்த ஸ்டெப்பு வந்துட்டு நமக்கு வேண்டாம், இது நான் வராது. சரி, இப்போது சி பார்ட் என்ன வரும், இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் சைன் தீட்டா மைனஸ் 1. இந்த ரியல் நம்பர் பார்ட் எப்படி வரும், நமக்கு சியில் வரும். எஸ்ஸுக்கு என்ன வரும், இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு ஐ சைன் ஆஃப் சைன் தீட்டா வரும். நம்மளை அதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் சைன் தீட்டா தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு அது கிடைச்சிருச்சா, இங்கே இ பவர் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் சைன் தீட்டா. ஓகே, நமக்கு வந்துட்டு அந்த எஸ் பார்ட்டு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லாக்ரிதமிக் சீரீஸ். இப்போ ஒரு கிவன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து சைனில் கொடுத்துருக்கறனால நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சீன் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைனுக்கு பதிலாக காஸ் எழுதுவோம். சி ப்ளஸ் ஐஎஸ் மெத்தடில் எழுதியாச்சு. சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதியாச்சு. அடுத்தது 1/2 சைன் 2 தீட்டா காஸ் 2 தீட்டாக்கு இ பவர் ஐ 2 தீட்டான்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஐ 2 தீட்டாக்கு பதிலாக ஐ தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். அடுத்தது ஐ 3 தீட்டாக்கு ஐ தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு லாக் 1 + எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 எக்ஸ் கியூப் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும். அடுத்தடுத்த நம்பர் வந்துட்டு ஸ்கொயரில் ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டு போகும், அந்த நம்பர் கீழே நமக்கு வரும். அதே ஃபார்மேட்டில் இருக்கா, லாக் 1 + எக்ஸோட ஃபார்மேட்டில் தானே நம்மளோட ஈக்குவேஷனும் இப்போ வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சி ப்ளஸ் ஐஎஸ்க்கு லாக் ப்ளஸ் 1 எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இ பவர் ஐ தீட்டான்னு இருக்குது. ஸோ log of 1 plus e power i theta இப்போ நான் என்ன எழுதிக்க போகிறேன், cos theta plus i sin thetaன்னு எழுதிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு log of a plus ib இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த ரியல் டேர்ம் வந்துட்டு நமக்கு a, இந்த இமேஜினரி டேர்ம் வந்துட்டு bன்னு எடுத்துக்கிறோம். log of a plus ibன்னு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா 1/2 log a square plus b square plus i tan inverse of b by a. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம 9th 10th படித்த ஃபார்முலாஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 log of a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன வரும், 1 + cos theta ஹோல் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம், sin ஸ்கொயர் தீட்டா போடுவோம். நெக்ஸ்ட் i tan inverse of b இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, sin theta டிவைடட் பை a. ஏயோட வேல்யூ என்ன, 1 + cos theta. சரியா? இப்போது நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சைன் கேட்டதுனால எஸ் டேர்ம் மட்டும் எடுத்தால் போதும். எஸ் டேர்ம் இங்கே என்ன, ஐ tan inverse of b by a தானே நமக்கு எஸ் டேர்மு. அப்போ அந்த tan inverse of sin theta டிவைடட் பை 1 + cos theta தான் நமக்கு தேவை. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஸ்கூலில் படித்த ஃபார்முலா தான். எகெயின் சைன் தீட்டாவை நம்ம 2 sin theta by 2 cos theta by 2ன்னு எழுதலாமா, அதே மாதிரி 1 + cos thetaவை 2 cos square theta by 2ன்னு நம்ம எழுதலாம். அதை தான் இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். sin thetaக்கு பதிலாக 2 sin theta by 2 cos theta by 2, 1 + cos thetaக்கு பதிலாக 2 cos square theta by 2 அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த 2 கேன்சல் ஆயிரும். மேலே cos theta by 2, கீழே cos square theta by 2. அப்போ ஒரு தடவை கீழே கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, tan inverse of sin theta by 2 டிவைடட் பை cos theta by 2. இப்போ பாருங்கள்,
sin theta by 2 cos theta by 2 நமக்கு என்ன கிடைக்கும் tan theta by 2. அப்போ tan inverse of tan theta by 2 நமக்கு கிடைக்குது. ஸோ இது இன்வர்ஸில் இருக்குது, அதோட பார்ட். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், s ஈக்குவல் டு theta by 2 மட்டும் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, கொஞ்சம் குழப்புற மாதிரியான டாபிக் தான் இது. எக்ஸாமில் கேட்பாங்களான்னு கேட்டால், இப்போ நம்ம இந்த லாகுக்கெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்ளம் தானே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் கேட்கல அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்பயுமே கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ஈஸியாக கேட்பாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாமே மெத்தடுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறப்போ வாயால் சொல்ல நீங்கள் ஒரு நோட்டு வச்சு எழுதிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகேவா, கிவன் ஃபார்முலாவுக்கு சைன் கொடுத்துருந்தா அதை அப்படியே காசுன்னு மாற்றி நம்ம சீன் போடுவோம். காசில் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்ன்னு போட்டு சைன் மாற்றி டேர்ம் எழுதுவோம், சி ப்ளஸ் ஐஎஸ்ன்னு எழுதுவோம். அதை இ⁻i θ ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு நம்மளோட சீரியஸ் பைனாமியல் சீரியஸா லாக்ரதமிக் சீரியஸா அந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இது சி பார்ட்டும் எஸ் பார்ட்டும் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.